இந்தியாவோட இளைஞர்கள் தினமும் விரும்பி குடிக்கிற ஒரு பானம் இப்போ அவங்களோட கல்லீரலுக்கு ஒரு அமைதியான எதிரியா மாறிக்கிட்டு வருது. இது ஏதோ வதந்தி இல்லைங்க. உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு நாடு முழுக்க இருக்கிற டாக்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான அபாயமணியை அடிச்சிருக்காங்க. இந்த முழு அலசல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாக்டர்கள் ஏன் இவ்ளோ தீவிரமா எச்சரிக்கிறாங்க? இந்த ட்ரிங்க்ஸ் உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் பண்ணுது? இதோட தாக்கம் ஒரு தனி மனுஷனோட நிக்காம சமுதாயத்துல எப்படியெல்லாம் பரவும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தான் புதுசா? அடுத்தது என்ன நடக்கும்? வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடலாம். முதல்ல இந்த எச்சரிக்கை எங்கிருந்து வருதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கம்பெனி கிளப்பி விட்ட விளம்பர யுக்தி இல்ல. இது இந்தியாவோட முக்கியமான மருத்துவமனைகள்ல வேலை பார்க்குற நிபுணர்கள் கிட்ட இருந்து ஒன்னா வந்திருக்கிற ஒரு உண்மையான ஆபாய குரல். நம்மளோட முதல் ஆதாரம் இதுதான். பாருங்க, உலக கல்லீரல் தினத்தன்னைக்கு வந்த ஒரு பெரிய நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன் ரொம்ப நேரடியாவே சொல்லுது, எனர்ஜி பானங்களும் ஆல்கஹாலும் இளம் இந்தியர்கள் மத்தியில கல்லீரல் நோய்களை அதிகப்படுத்துது. இது ஒரே ஒரு பேப்பர்ல வந்த நியூஸ் மட்டும் இல்ல. அதுக்கு முந்தின நாளே இன்னொரு பெரிய செய்தி நிறுவனம் இதே எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு. இளைஞர்களோட கல்லீரல் பாதிப்புக்கு எனர்ஜி பானங்கள் ஒரு முக்கியமான காரணமா உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் சொல்றதா அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த எச்சரிக்கை எப்படி ஒரு சின்ன பொறி மாதிரி ஆரம்பிச்சு ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. வெறும் 4 நாள்ல ஏப்ரல் 17ஆம் தேதி காஃபின் சர்க்கரையோட ஆபத்து பத்தி ஒரு செய்தி வருது. அடுத்த நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி பல நியூஸ் சேனல்கள்ல இளம் நோயாளிகளுக்கு கல்லீரல் பாதிப்பு அதிகமாயிடுச்சுன்னு செய்தி வருது. ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த விஷயம் தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆகுது. கடைசியா ஏப்ரல் 20ஆம் தேதி இந்தியாவோட நம்பர் 1 நியூஸ் பேப்பரே இந்த நேரடி தொடர்பை உறுதி செய்யுது. பாத்தீங்களா ஒரு செய்தி எப்படி ஒரு அலையா மாறுச்சுன்னு? சரி, நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த எச்சரிக்கைக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன? இந்த பானங்கள் நம்ம கல்லீரலை அப்படி என்னதான் பண்ணுது? வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்ப்போம். டாக்டர்ஸோட அறிக்கைகள்ல திரும்ப திரும்ப 3 விஷயங்களை வில்லனா சுட்டி காட்டுறாங்க. 1 அளவுக்கு அதிகமான காஃபின், 2வது எக்கச்சக்கமான சர்க்கரை, 3வது சில செயற்கையான தூண்டுதல் பொருட்கள். இந்த 3 ஒன்னா சேரும்போது நம்ம உடம்போட முக்கியமான தொழிற்சாலையான கல்லீரல் மேல அது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை, அதாவது மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது அது ஒரு ஆபத்தான விளைவை ஏற்படுத்துது. கல்லீரல் செல்கள்ல கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. மெடிக்கல் டேர்ம்ல சொன்னா இதுக்கு பேரு ஹெப்பாட்டிக் ஸ்டீட்டோசிஸ். ஆனா பொதுவா நாம இத ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல் நோய்னு சொல்றோம். இத ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டா இந்த நோயை நாமளே காசு கொடுத்து வாங்கறதுக்கு சமம். இந்த முதல் ஸ்டேஜ்ல கவனிக்காம விட்டா கல்லீரல் சேதமடைகிற பாதை ரொம்ப தெளிவா தெரியுது. முதல்ல கொழுப்பு படியும், அதுக்கப்புறம் கல்லீரல்ல தழும்புகள் உருவாகும். அதுக்கு பேரு ஃபைப்ரோசிஸ். கடைசி நிலைதான் சிரோசிஸ். இது வந்துட்டா அதை சரி செய்யவே முடியாது. இது ஒரு நிரந்தரமான பாதிப்பு. இங்கதான் நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்தியர்கள் மட்டியில ஏற்கனவே ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் கொழுப்பு கல்லீரல் நோய் அதிகமாயிருக்கு. இந்த நிலைமையில இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த எனர்ஜி பானங்கள் பழக்கம் ஏற்கனவே புஜஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி. இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை ரொம்ப மோசமா, ரொம்ப வேகமா பெருசாக்குது. இந்த மருத்துவ எச்சரிக்கை வெறும் உடல் நலத்தோட நின்னுடாது. இது எப்படி மார்க்கெட்லயும் அரசாங்கத்திலையும் ஒரு தொடர் விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் தொடர் விளைவு என்னன்னா ஒழுங்குமுறை நடவடிக்கை. அது எப்படி நடக்கும்னா ஒரு பாதை இருக்கு. மருத்துவ ரீதியான டேட்டா அதிகமாக மீடியா அதை பெருசுபடுத்தும். இது பார்லிமெண்டோட கவனத்துக்கு போகும். கடைசியா இது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI ஒரு புது மறு ஆய்வு செய்ய வைக்கும். இப்போ இருக்கிற FSSAI விதிகள் படி அதிக காஃபின்னு ஒரு எச்சரிக்கை லேபிள் கண்டிப்பா இருக்கணும். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, அந்த எச்சரிக்கை யாரு கண்ணுலயுமே படுறதில்ல. குறிப்பா சின்ன சின்ன கடைகள்ல இதை யாருமே கண்டுக்கிறதில்ல. CSCE மாதிரியான அமைப்புகள் இந்த சட்ட அமலாக்கத்துல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு தெளிவா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு எச்சரிக்கையும் சந்தையில ஒரு புது மாற்றத்தை உருவாக்கும். ஒரு பக்கம் எனர்ஜி பானங்கள் அதை விற்கிற கடைகள் நஷ்டத்தை சந்திக்கலாம். இன்னொரு பக்கம் இயற்கையான மாற்றுப்பானங்களான இளநீர், இந்திய மூலிகை பானங்கள், அப்புறம் நோய் கண்டறியும் பரிசோதனை மையங்கள் ஒரு புது வளர்ச்சியை பார்க்கலாம். இதோட அலைகள் சமூகத்தோட மத்த பகுதிகளையும் கண்டிப்பா தாக்கும். ஸ்கூல், காலேஜ் கேன்டீன்கள்ல தடை வரலாம். IPL மாதிரி பெரிய விளையாட்டு போட்டிகள்ல இளைஞர்களை குறிவைக்கிற விளம்பரங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா, சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னோட கதையை சொன்னா போதும் இந்த முழு விவாதத்தோட போக்கே மாறிடும். இந்தியா இப்போ சந்திக்கிற இந்த பிரச்சனை உலகத்துக்கு ஒன்றும் புதுசில்ல. இதுக்கு முன்னாடி ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டாங்கன்றது நமக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது.
உதாரணத்துக்கு 2012ல ஐரோப்பாவுல ஒரு பாதுகாப்பு மறுவாய்வுக்கு அப்புறம் ஐரோப்பிய யூனியன் ரொம்ப கடுமையான எல்லா நாட்டுக்கும் பொதுவான எச்சரிக்கை லேபிள்களை கட்டாயமாக்குச்சு. இதனால அந்த மார்க்கெட்டை இளைஞர்களை விட்டுட்டு பெரியவங்களையும் பிரீமியம் வாடிக்கையாளர்களும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அமெரிக்காவோட வழி கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அங்க அரசாங்கம் நேரடியா தடை போடல. அதுக்கு பதிலா FDA விசாரணைகள், நீதிமன்ற வழக்குகள், அப்புறம் பொதுமக்களோட அழுத்தம் அதிகமாக கம்பெனிகளே முன்வந்து தங்களோட லேபிள்கள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தாங்க. சரி, இனி அடுத்த 30 நாள்ல நாம என்னென்ன முக்கியமான அறிகுறிகளை உன்னிப்பா கவனிக்கணும்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அடுத்து வரப்போற 30 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம 3 அறிகுறிகளை கவனிக்கணும். பச்சை சிக்னல், FSSAI ஒரு புது அறிவுறுத்தலை வெளியிடுறது. இதோட அர்த்தம் நடவடிக்கை உறுதி. மஞ்சள் சிக்னல், சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட கதை வைரல் ஆகிறது. இது அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சிவப்பு சிக்னல், FSSAI இப்போ இருக்கிற விதிகளே போதும்னு சொல்றது. இல்லனா தேர்தல் செய்திகளுக்குள்ள இந்த விஷயம் காணாம போறது. அதாவது இந்த விவாதம் இப்போதைக்கு நிறுத்தப்படுது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். டாக்டர்கள் அவங்க வேலையை சரியா செஞ்சு நம்மளை எச்சரிச்சிட்டாங்க. இப்போ பந்து அரசாங்கத்தோட கோர்ட்ல இருக்கு. ஒரு நுகர்வோரா நீங்க இந்த பானங்களை தொடர்ந்து குடிக்கிறவரா இருந்தா தயவு செஞ்சு உடனே உங்க டாக்டரை போய் பாருங்க. ஒரு சிம்பிள் ரத்த பரிசோதனை உங்க கல்லீரலோட நிலவரத்தை சொல்லிடும். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா பெரிய பாதிப்பை சுலபமா தவிர்க்கலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சிகரெட், மதுபானம் மாதிரியே எனர்ஜி பானங்கள் விற்பனைக்கும் இந்தியாவுல வயது வரம்பு கொண்டு வரணுமா? உங்க பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க.